அருமை தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, நேத்துக்கு யுபிஎஸ் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான அறிமுக காணொளி போட்டிருந்தேன். அதற்கு ஒரு அபரிதமான ஆதரவு கொடுத்த உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 1300 வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இது சம்பந்தமாக நிறைய தோழர்கள் நிறைய கேள்விகளும், சந்தேகங்களும் வாட்ஸ்அப் மூலமாகவும், ஃபோன் மூலமும் தொடர்பு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ, நேத்திக்கே நான் சொல்லிட்டேன். இது ஒரு அறிமுக காணொளி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த யுபிஎஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். நம்ம சிம்பிளா ஒரே வீடியோக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் அடக்கி கொண்டு வர முடியும்னு கொண்டு வர முடியாது. ஸோ, நேத்து சொன்னதெல்லாம் இதில இருக்கிற வெறும் அவுட்லைன் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ, இன்னைக்கு பார்க்குற இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்டு பே அவுட் சம்பந்தப்பட்ட மட்டும் ஒரு காணொளி. வேற எதையும் நம்ம பார்க்க போறதில்ல. அந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தொகைக்கு எந்த விதமான கணக்கீடு குடுக்க போறாங்க, எந்த மாரி பேசிக் ஃபிக்ஸ் ஆக போகுது அப்படிங்க. ஏன்னா நேத்திக்கு நம்ம பார்த்தது ஒரு ஒ ஒரு மேலோட்டமாக பார்த்தோம். அந்த ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா படி உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு மேலோட்டமான ஒரு குறிப்பு தான். அதுக்கப்புறம் அதில நெறைய கேட்டகரி செக்டார்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேத்த மாரி அஷ்யூர்ட் பே அவுட்டோட அந்த பேசிக் ஃபிக்சேஷன் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அஷ்யூர்ட் பே அவுட்ட பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரி. அஷ்யூர்ட் பே அவுட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தோழர்களே, நேத்திக்கே நான் சொல்லிட்டேன். என்பிஎஸ்க்கும் யுபிஎஸ்க்கும் வித்தியாசம் மேஜர் டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். என்பிஎஸ்ல இருக்கிற டோட்டல் அக்குமுலேட்டட் கார்பஸ் 60/40ங்கிற முறையில உங்க கைக்கு வரும். திரும்பி எப்படி சேரும் அப்படிங்கிறது என்பிஎஸோட கான்செப்ட். பட் யுபிஎஸ்ல அந்த மாரி வராது. அதுக்கு பதிலா அந்த டோட்டல் அமௌண்ட்டும் பூல் கார்பஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதிலிருந்து 50% உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு அஷ்யூர்ட் பே அவுட்ல டிஏஓட சேர்த்து உங்களுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறது தான் யுபிஎஸோட கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட். 2வது பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் கூட நம்மளுடைய பே பிளஸ் டிஏல 10% கவர்ன்மெண்ட் ஒரு 14% போடுவாங்க. பட் யுபிஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நம்மளுடைய 10%ம் கவர்ன்மெண்டோட 10% மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். இது ஒண்ணு. 2வதாக தனியா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு 8.5% தனியா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது தனியா நான் சொன்ன மாரி பூல் கார்பஸ் அப்படிங்கிற இதுல போடுவாங்க. அது எதுக்கு போட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த மினிமம் அஷ்யூர்ட் பே அவுட் 10,000 சொன்னேன் இல்லைங்களா? அத 10,000க்கு ஒரு சில கம்மியா ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இத அந்த மிச்ச அமௌண்ட் அதுலருந்து எடுத்து குடுக்கறதுக்காக அந்த பூல் கார்பஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள போடுவாங்க. ஓகே. இதுல மெயினா நேத்து நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த பெஞ்ச் கார்பஸ். அந்த நம்ம ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன். அஷ்யூர்ட் பே அவுட்க்கான ஃபார்முலா P/2 இன்டு Q/300 இன்டு IC/BC அப்படிங்கிறது தான். இதுல P/2ங்கிறது உங்களுடைய டோட்டல் லாஸ்ட் 12 மந்த்ஸோட ஆவரேஜ் பே P/2னா பாதியாயிரும். Q/300னா 25 வருஷம் சர்வீஸ் தான் நான் சொல்லி 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் கால்குலேட் எடுத்துக்க போறது கிடையாது. அவங்க எடுத்துக்கிறது வெறும் 300 மாசம் மட்டும்தான். ஸோ 300/300 இன்டு IC/BC. ஐசிங்கிறது இண்டிவிஜுவல் கார்பஸ். டோட்டலா இத்தனை வருஷம் உங்களுடைய அக்குமுலேட்டட் கார்பஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஐசி. இந்த கீழ இருக்கிற பெஞ்ச் மார்க் கார்பஸ். இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் பத்தி இதுக்கு நான் சொல்லல. அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்னால சொல்லல. பட் பெஞ்ச் மார்க் கார்பஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அது ரொம்ப சிம்பிள் தான். பெஞ்ச் மார்க் கார்பஸ் பொறுத்தவரைக்கும் தனியா கவர்ன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க, பிஎஃப் டிக்ளேர் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பெஞ்ச் மார்க் கார்பஸ் ஆளுக்கு ஆளு டிஃபர் ஆகும். இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் எப்படி அப்படின்னு சொன்னால், ரொம்ப இதுதான். நீங்க டிஃபால்ட்டா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிட்டு வருது. உங்க இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 50 லட்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பெஞ்ச் மார்க் கார்பஸ் கரெக்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் ஆயிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் 50 லட்சம் கண்டிப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருக்கலாம். மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்தாலோ, அல்லது நீங்க ஏதாச்சும் அமௌண்ட் பார்ஷியல் விட்ராயல் எடுத்திருந்தீங்கனாலோ, இண்டிவிஜுவல் கார்பஸ் குறையும். பெஞ்ச் மார்க் கார்பஸ் அதே லெவல்ல இருக்கும். பொதுவா இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா வரும். சரி, இந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ என்னென்ன கண்டிஷன்ஸ்ல கவர்ன்மெண்ட் பெஞ்ச் மார்க் கார்பஸ் டிஃபைன் பண்ணுவாங்க, பிஎஃப்ஆர்டிஏ எப்படி டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்ட்டா எல்லா மாசமும் கரெக்ட்டா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன், டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயரோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்த்து இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு அப்ரோப்ரியேட் வேல்யூ பிஎஃப்ஆர்டிஏ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டிஃபால்ட் பேட்டர்ன்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும். இந்த டிஃபால்ட் பேட்டர்ன்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப குழப்பம் இல்ல. டிஃபால்ட் பேட்டர்ன்ங்கிறது ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மென்ட் எப்படி ஷேர் இன்வெஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ பொதுவா டிஃபால்ட் பேட்டர்ன் நம்ம ஸ்டேட் பேங்க், எல்ஐசி, யூடிஐ இந்த 3ல தான் என்ன பண்றாங்க, பிஎஃப்ஆர்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 34% எல்ஐசில, 33% எஸ்பிஐ, 33% எல்ஐசிங்கிற யூடிஐங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இது டிஃபால்ட் பேட்டர்ன். ஒரு சிலர் நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க விருப்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம், வேற ஃபண்ட் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபண்ட் மேனேஜர் நம்ம செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய திறமையை பொறுத்து, கம்பெனிஸோட வேல்யூ பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனா இவங்க பெஞ்ச் மார்க் கார்பஸ்க்கு இவங்க எடுத்துக்கிறது டிஃபால்ட் பேட்டர்ன்ல இருக்கிறது மட்டும் எடுக்குவாங்களே தவிர,
எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்மியாக வந்தால் தான் இவங்க எடுத்துக்குவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு 50 லட்சம் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் பேட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களோட பெஞ்ச் மார்க் பர்பஸ் 50 லட்சம் தான் வரணும். ஏன்னா என்ஏவி வேல்யூலாம் போடும்போது இவ்வளோ தான் வரணும். ஆனால் இண்டிவிஜுவல் கார்பஸ் நீங்கள் வந்து வேறு ப்ரைவேட் கம்பெனியோ வேறு கம்பெனி செல் பண்ணிட்டீங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு 50 லட்சத்துக்கு பதிலாக 55 லட்சம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற 5 லட்சத்தை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த 50 லட்சத்தை மட்டும்தான் அவங்க கால்குலேஷனில் அஷ்யூர்டு பேயோட கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு புள்ளி இக்கு அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது டோட்டல் அமௌண்ட் என்ன உங்களுக்கு பூல் கார்பஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். ஏன்னா நேற்று வருஷத்தில் கேட்டிருந்தாங்க ரிட்டையர் ஆகிட்ட அஃபீஷியல்ஸு ஆல்ரெடி என்பிஎஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டோம், எங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்பிஎஸ்லேருந்து 10 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆகி அந்த 60% கையில் வாங்கிட்டு 40% வந்து உள்ள ஆனுவிட்டி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு இதில் யூபிஎஸ்சி கீழே வருவாங்க. ஆப்ஷன் ஃபார்ம் மட்டும் கொடுக்கணும். கொடுத்தா யூபிஎஸ்சி கீழே அவங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு அரியர்ஸோட அந்த அமௌண்ட் கிடைக்கும். அது எப்படி கால்குலேஷன் போடுவாங்கன்னு சொன்னால் இப்போ 60% அவங்க எடுத்ததுனால பேலன்ஸ் 40% மட்டும்தான் அவங்களுடைய பிஎஃப்ஆர்டி அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த 40%க்கு ஏற்ற மாதிரி அவங்க கால்குலேஷன் போட்டு பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அரியர்ஸோட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஆல்ரெடி ரிட்டையர் ஆன அஃபீஷியல்ஸுக்கும் என்பிஎஸ்ல இருக்கிற அஃபீஷியல்ஸுக்கும் ரொம்ப மீகர் அமௌண்ட் வாங்குறவங்க இருப்பாங்க. 1500, 2000, 3000 அந்த மாதிரி வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. ரிட்டையர் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு இதில் கண்டிப்பாக பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அரியர்ஸோட அவங்களுக்கு பேமெண்ட் ஆகும். அது பிஎஃப்ஆர்டியை வந்து கால்குலேஷன் போடுவாங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது ஆப்ஷன் ஃபார்ம் கொடுக்கறது மட்டும்தான். சரி தோழர்களே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த காணொலியில் நான் முதல்ல சொன்ன மாதிரி அஷ்யூர்டு பேயோட்டை பற்றி மட்டும் இந்த காணொலியில் பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு கால்குலேஷன் சீட்டுக்குள்ளே நம்ம போகலாம். ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண அதே கால்குலேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொல்லிட்டேன் எப்படி வந்து கால்குலேஷன் அவங்க போடுவாங்க. இதுக்கு ஆல்ரெடி இருக்கிற மினிமம் கண்டிஷன் நம்ம குறைஞ்சபட்சம் 25 வருஷம் சர்வீஸில் கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க. அது கம்மியாக சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் 25 வருஷம் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. சரி, இப்போது ஒரு லிஸ்டட் எக்ஸாம்பிளே நம்ம போட்டுக்கலாம். ஒருத்தருடைய 12 மாத பேசிக் பே ஆவரேஜ் எடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குவாலிஃபைங் சர்வீஸ் 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் அவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸும் கரெக்டாக அவருக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு. அவர் டிஃபால்ட் பேட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எந்த விதமான பார்ஷியல் ரிட்டர்ன் எடுக்கல. இது கண்டிஷன். இப்போ அவருக்குடைய எப்படி பே ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாம்பிள் அதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவல் கார்பஸ் அவருடைய 50 லட்சம் இருக்குது அவர்கிட்ட மொத்தமாக. பெஞ்ச் மார்க் கார்பஸ் என்ன ஆகுது, கரெக்டாக வந்து 50 லட்சம் இருக்கணும். கரெக்டாக கிரெடிட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு 50 லட்சம் இருக்கும். அப்போது அஷ்யூர்டு பே கால்குலேஷன் நான் சொன்ன மாதிரி தான் P/2 இன்டூ Q/300 இன்டூ IC/BC. இதில் அந்த சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி 300 மாதத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 300 தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய ஆவரேஜ் பேசிக் வந்து 45,000 டிவைடட் பை 2. அவரோட ஆவரேஜ் பேசிக் ஒரு வருஷத்துக்கான ஆவரேஜ் பேசிக் 45,000 இருக்குன்னா 40 டிவைடட் பை 2 இன்ட்டு 300/300 இன்டூ அவருடைய இண்டிவிஜுவல் கார்பஸ் 50 லட்சம். அவங்க சொல்கிற மாதிரி பெஞ்ச் மார்க் கார்பஸ் 50 லட்சம்னு சொன்னால் அவருக்கான எவ்வளோ அஷ்யூர்டு பேயோட பேசிக் ஃபிக்ஸ் ஆகும், 22,500 ரூபா ப்ளஸ் டியர்னஸ் ரிலீஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இது. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இன்னொரு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, 300 மாதம் வேலை செய்யலை, 180 மாதம் தான் வேலை செஞ்சுருக்காரு. சர்வீஸ் என்ன ஆகுது, அவருக்கு குறையுது. அவருடைய 30 லட்சம் தான் அவருடைய இண்டிவிஜுவல் கார்பஸ் இருக்குது. அதே 30 லட்சம் கரெக்டாக பெஞ்ச் மார்க் கார்பஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருச்சு. ஸோ இவருக்கு என்ன கால்குலேஷன் சொன்னால் அதே தான். அவரோட ஆவரேஜ் பேசிக் பே 45,000 டிவைடட் பை 2 இன்ட்டு 180/300 இன்ட்டு 30 லட்சம்னு சொன்னால் 13,500 ரூபா ப்ளஸ் டிஏ ஃபிக்ஸ் ஆகும். சர்வீஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அஷ்யூர்டு பே அவுட்டுக்கான வேல்யூவும் குறையும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன், இன்னொரு கேட்டகரி இருக்குது. இவர் வந்து சர்வீஸ் 120 மாதம் தான் பண்ணியிருக்காரு. 120 மாதம் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய டோட்டல் வந்து 25 லட்சம் ரூபா. அவர் இண்டிவிஜுவல் கார்பஸ் 25 லேக்ஸ் இருக்குது. பெஞ்ச் மார்க் கார்பஸ் 25 லேக்ஸ் இருக்குது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு 9,000 தான் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மினிமம் அஷ்யூர்டு பே அவுட் 10,000ங்கிறதுனால அந்த 10,000 ப்ளஸ் டிஏவை வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. எதில் இருந்துன்னு சொன்னால்
பூல் கார்பஸ்ல இருந்து எடுத்து அவருக்கு மினிமம் அஷ்யூர்டு பே அவுட் 10,000 ஃபிக்ஸ் பண்ணி வித் அப்ப இருக்கிற டிஏவோட போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்த சீன் வந்து ஒன்று பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னு சொன்னால் அவரோட இண்டிவிஜுவல் கார்பஸ்ல வந்து 22 லட்சம் தான் இருக்குது. சம் அவர் வந்து பார்ஷியல் விட்ராயல் எடுத்துட்டார். பார்ஷியல் விட்ராயல் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் கரெக்டா எல்லாமே இருக்கு. 10 வருஷம் சர்வீஸ் தான் முடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா, ஆனால் இண்டிவிஜுவல் கார்பஸ் 22 லட்சம் தான் இருக்கு. ஆனா பெஞ்ச் மார்க் கார்பஸ் 25 லட்சம் இருக்கணும். ஏன்னா அவர் விட்ராயல் எடுத்துட்டதுனால 25 லட்சம் கால்குலேஷன் இருக்கணும். பட் 22 லட்சம் தான் அவர்கிட்ட இருக்கு. அப்போ என்ன கால்குலேஷன் வருதுன்னு சொன்னால் இதே தான் 45,000 by 2 into 120 into 300 into 22 லட்சம் 25 லட்சம்னா 8,800 தான் ஃபிக்ஸ் ஆகும். இந்த 8,000 இப்போ வந்து மினிமம் அஷ்யூர்டு பே அவுட் 10,000 கண்டிப்பாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. 8,800 பிளஸ் டிஏ தான் கொடுப்பாங்களே தவிர எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து இங்கே எடுத்து உங்களுக்கு வெளியே இருந்து எடுத்து எக்ஸ்ட்ரா வந்து பூல் கார்பஸ்ல இருந்து எடுத்தவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரி, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது என்ன பண்ணியிருக்காருன்னா கரெக்டா 25 வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்காரு அவரு. ஆனா என்ன ஆயிடுச்சு, அவருக்கு கிரெடிட்ல பிரச்சனை இருக்கு. சம் கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு கரெக்டா ப்ராப்பரா அதுல போய் விழுகல அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இண்டிவிஜுவல் கார்பஸ் அமௌண்ட் வந்து குறையும். இண்டிவிஜுவல் கார்பஸ் ஒரு 45 லட்சம் தான் இருக்கு. ஆனா பெஞ்ச் மார்க் கார்பஸ் எவ்வளவு இருக்கணும், ஆக்சுவலி 50 லட்சம் இருக்கணும். டிஃபால்ட் பேட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த என்ஏவி வேல்யூ படி 50 லட்சம் இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இருக்கு வெறும் 45 லட்சம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ எப்படி ஃபிக்ஸ் ஆகணும்னு சொன்னா கால்குலேஷன் படி 45,000 டிவைடட் பை 2 இன்ட்டு 300 பை 300 இன்ட்டு 45 லட்சம் டிவைடட் பை 50 லட்சம் பெஞ்ச் மார்க் கார்பஸ் அப்படின்னு சொன்னால் 20,250 தான் ஃபிக்ஸ் ஆகும். இதே வந்து ஃபுல்லா அவருக்கு எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸும் கரெக்டாக கிரெடிட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு 50 லட்சம் வந்திருந்திருக்கும். அப்போ 22,500 அவருடைய அஷ்யூர்டு பே அவுட்டா ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கும். இதுல வந்து அது கம்மியா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் இல்லாடி முதலே சொன்ன மாதிரி தான் அதுல மிஸ்ஸிங் கிரெடிட்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ஷியலா விட்ராயல் அமௌண்ட் அவர் எடுத்துட்டார். பார்ஷியல் விட்ராயல் அமௌண்ட் எடுத்ததுனால இப்போ அவருடைய இண்டிவிஜுவல் கார்பஸ்ல 40 லட்சம் தான் இருக்கு. அது 8,000 யூனிட் 40 லட்சம் தான் இருக்கு. ஆனா பெஞ்ச் மார்க் கார்பஸ் 50 லட்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் கால்குலேஷன் போடு வரும்போது அவருக்கு 18,000 பிளஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் தான் கிடைக்கும். ஸோ நம்ம பிளாங்கா வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு லாஸ்ட் பே ட்ரான்ல அந்த 12 மாசம் ஆவரேஜ் வச்சு அப்படியே டிவைட் பண்ணி நம்மளால இவ்வளவு வரும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. கால்குலேஷன்ஸ் படி உங்களுக்கு கம்மியா தான் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து அதிகமா இருக்கு பெஞ்ச் மார்க் கார்பஸை விட. ஏன்னா டிஃபால்ட் பேட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 50 லட்சம் தான் இருக்கு. பட் இவங்க ஸ்பெஷலா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபண்ட் மேனேஜர் ஏதோ அவங்க அவுட் பண்ணி வரான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 55 லட்சத்துக்கு அது போயிருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 5 lakhs என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த 50 lakhs மட்டும் தான் கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அஷ்யூர்டு பே அவுட் வந்து அந்த 45,000 by 2 into 300 by 300 into 50 lakhs அப்படிங்கும்போது 22,500 அப்படிங்கிற அந்த இதுல வந்து அஷ்யூர்டு பே அவுட்ல அவருக்கு ஃபிக்ஸ் ஆகும். அடுத்த எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் நீங்களா செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட செலக்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு அந்த 50 லட்சம் அந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ் விட குறைவா வந்துருச்சு. கரெக்டாக பண்ணியிருந்தா 50 லட்சம் வந்திருந்திருக்கலாம் டிஃபால்ட் பேட்டர்ன்ல போட்டிருந்தா. ஆனால் நம்மளா செலக்ட் பண்ணி போட்ட போது இதுல ஒரு அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா வந்ததுக்கு இதுக்கு கம்மியா வந்ததுனால என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆக்சுவலா இண்டிவிஜுவல் கார்பஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த கால்குலேஷன் மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதே மாதிரி 45,000 by 2 into 300 by 300 into 45 lakhs divided by 50 lakhs அப்படிங்கும்போது 20,250 பிளஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள். இதுல என்ன அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பார்ஷியலா விட்ராயல் எடுத்துட்டீங்க. 50 lakhs உங்களுடைய இண்டிவிஜுவல் கார்பஸ்ல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாயை வந்து நம்ம பார்ஷியல் விட்ராயல் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் கார்பஸ் வெறும் 45 லட்சம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த அமௌண்ட்டை, அந்த டிஃபரன்ஸ் ஆன அமௌண்ட்டை நம்ம திருப்பி கட்டுறோம்னா கட்டலாம். இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க கட்டினீங்கன்னு சொன்னா அந்த பெஞ்ச் மார்க் கார்பஸ்க்கு ஈக்குவலா இது வந்துடும். அதுக்கான ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. நம்ம கட்டுறதா திருப்பி கட்டலாங்கிற அந்த ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு கட்டினீங்கன்னா 50 lakhs ரீச் ஆகும்போது உங்களுக்கு அஷ்யூர்டு பே அவுட்டோட வேல்யூ ரைஸ் ஆகும். இல்லை நான் அவ்வளோ கட்ட முடியல,
பார்ஷியலாக கட்டியிருக்கீங்க இருக்கான எக்ஸாம்பிள் தான் இதில் கொடுத்துருக்கு. பார்ஷியலாக இப்போ என்னது ஒரு 40 லட்சம் தான் இருக்குது, நீங்கள் 2.5 லட்சம் மட்டும் கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது மொத்தம் 47,50,000 உங்களுக்கு டோட்டல் இண்டிவிஜுவல் கார்பஸில் ரைஸ் ஆகும். ஸோ அதே சேம் கால்குலேஷனே தான் 45,000 × 2 × 300/300 × 47,50,000 divided by 50 lakhs அப்படிங்கும்போது 21,375 ரூபா ப்ளஸ் டிஏங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் வந்து தோழர்களே டோட்டலாக அஷ்யூர்டு பே அவுட்டுக்கான ஒரே மெத்தடான ஒரு காமன் ரூல் இதுதான். இதுக்கு மேலே இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே அவங்க சொல்லலை. இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அஷ்யூர்டு பே அவுட் வந்து எப்படி எடுத்தீங்கனாலும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் அஷ்யூர்டு பே அவுட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அஷ்யூர்டு பே அவுட்டுக்கு இதுதான் ஃபைனல். இதுக்கு மேலே எக்ஸஸாக வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். உங்களுக்கு இப்போ வந்து டிராஃப்ட் நான் சொன்ன மாதிரி டிராஃப்ட் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பிஎஃப்ஆர்டி ரெக்கமெண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. February 17 வரை டைம் இருக்குது. அதுக்கடையில் வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தால் ஒரு வேலை மாறலாம். ஆனால் நான் இதுக்கு சொன்ன மாதிரி பெரிய அளவு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிளான் நம்ம பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அடுத்தடுத்து பே கமிஷன்ஸ் வருது. பே கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம ஓபிஎஸ்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் என்ன உங்களுக்கு பென்ஷன் பே கமிஷன் வந்து சேலரி ரிவைஸ் ஆகும்போது பென்ஷனும் சேர்ந்து ரிவைஸ் ஆகும். ஆனால் இதில் அப்படியெல்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. உங்களுக்கு ஒன்ஸ் அஷ்யூர்டு பேயோட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் டியர்னஸ் ரிலீஃப் வந்து எப்படி அவங்க இதுக்குள்ள கால்குலேஷனில் கொண்டு வர போகிறாங்க, ஒருவேளை பே கமிஷன் வந்துச்சுன்னா டிஏ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். 0 டிஏவை எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் கிளியராக அவங்க சொல்லலை. ஸோ இது ஒரு மேஜர் இதில் ஒரு ஃப்ளா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷனுக்கு மினிமமில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க. மினிமம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூலில் மினிமம் ஃபேமிலி பென்ஷன் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் மினிமம் அந்த ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. ஆல்ரெடி அஷ்யூர்டு பே அவுட்டோட அந்த பேசிக்கில் 60% தான் ஃபேமிலி பே அவுட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு சில மேஜர் ஃப்ளாஸ் எல்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து கிளாரிஃபிகேஷன்ஸ் வரும்போது தான் நமக்கு இதில் இருக்கிறது தெரிய வரும். சரியா தோழர்களே? ஸோ இன்னைக்கு அஷ்யூர்டு பே அவுட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் நீண்ட காணொலியாக இருக்குது, ஆனால் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு இது சம்மந்தமாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்குது இந்த யூபிஎஸ் சம்மந்தமாக. அதை ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இதுதான் இதில் இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தனியாக வந்து டிஃபைன்லாம் அவங்க வந்து சொல்ல போகிறதில்ல. உங்களுடைய ஒவ்வொரு பீரியாடிக்கில் உங்களுக்கு வந்து அந்த பிஎஃப்ஆர்டி ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பெஞ்ச்மார்க் கார்பஸ் இருக்கணுங்கிறது உங்களுக்கு மென்ஷன் ஆகிட்டே வரும். அது நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸோட வேல்யூவை நம்ம கொடுத்து ஈக்குவல் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனும் அஷ்யூர்டு பே அவுட் மெத்தடில் இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, சார் யூபிஎஸ்க்கு இருக்கலாமா, ஓபிஎஸ்க்கு என்பிஎஸ்ல இருக்கலாமா, யூபிஎஸ்ல இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், சர்வீஸ் கம்மியாக இருந்து என்பிஎஸ்ல இருக்கிற அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு வகையில் யூபிஎஸ் பெஸ்ட். சர்வீஸ் அதிகமாக இருக்குது அல்லது என்பிஎஸ்னுடைய கார்பஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்பிஎஸ் ஓரளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சர்வீஸ் கம்மியாக இருக்கிற தோழர்களுக்கு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் என்பிஎஸ் கார்பஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக யூபிஎஸ் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மீகர் அமௌண்ட் வர்றது குறையும். ஏன்னா இப்போ ஒரு 30 லட்சம் ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்பிஎஸ் 30 லட்சம் இருக்குன்னா அதில் நம்ம ஒரு 60% எடுத்துருவோம். பேலன்ஸ் 40% தான் இருக்கும். ஒரு 12 லட்சம் தான் இருக்கும். 12 லட்சம் ரூபாய்க்கு வந்து மிஞ்சி போனால் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் போடணும், ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே கிடைக்காது. ஆனால் அஷ்யூர்டு பே அவுட் மெத்தடுக்கு வரும்போது அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ சர்வீஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கும் இது கம்மியாக அந்த என்பிஎஸ் கார்பஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கும் யூபிஎஸ் ஒரு வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். பட் லாங் டேர்மில் இது பெனிஃபிட்டாக இல்லையாங்கிறது இப்போ சொல்ல முடியல. ஏன்னா அடுத்தடுத்து ப்ரீ ரிவைஸ்ட் ஆகுமா, அந்த அமௌண்ட்டு அஷ்யூர்டு பே அவுட் வேல்யூ ரிவைஸ் பண்ணுவாங்களா, டியர்னஸ் ரிலீஃப்லாம் இப்படி இதே மாதிரி கண்டினியூவாக வருமா அப்படிங்கிறத பற்றியான கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லை. ஃபர்தராக வரும்போது பார்ப்போம். நாளைக்கு போகிற காணொலியில் எதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கிராஜுவிட்டி அதோடைய கால்குலேஷன்ஸ் மிச்சம் இருக்கிற ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நாளைக்கு பார்க்கலாம். நன்றி தோழர்களே. வேறு டவுட்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.